டே 65ங்க. நேத்து எங்களோட வெட்டிங் அனிவர்சரி. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண கதைய கேட்டிருப்பீங்க. ஆனா மைனஸ்ல லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற எங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப 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 ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி நெறைய விஷயங்கள அனுபவ ரீதியா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒண்ணு தெரிஞ்சுக்கும் போதும், அதனால வர வலிய அம்மாகிட்ட ஷேர் பண்ணும்போது, அம்மா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவாங்க. நானும் அப்பாவும் வாழ்க்கைய ஆரம்பிக்கும்போது ஒண்ணுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்க நல்லா இருக்கோம் இல்லையா? உங்கள படிக்க வச்சு எல்லாமே. நீங்க 2 பேரும் படிச்சிருக்கீங்க. உழைக்க ரெடியா இருங்க. கண்டிப்பா கடவுள் உங்கள பார்த்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையோ என்னமோ தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள்கிட்ட வேண்டும்போது, கடவுளே உழைக்க நான் ரெடியா இருக்கேன். எனக்கு வேலைய மட்டும் குடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றது தான் எங்களோட பெரிய வேண்டுதலா இருக்கும். அந்த ஒரு வேண்டுதல்னாலயோ என்னமோ தெரியல, கடவுள் எங்கள சுத்தி எங்களுக்கு குடுக்குறது எல்லாமே நல்லத மட்டும் தான் குடுத்துருக்காரு. கஷ்டங்கள் குடுத்தா கூட அத தாங்கிக்கிற மன வலிமையும் குடுத்துருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய விஷயங்கள விட்டு குடுத்துருக்கோம். எப்பயும் கடவுள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கறது தான், நல்லா இருக்கணும் அப்படின்றது தான்.